38 வயசாகிற ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை விட்டு விலகுகிறார் அப்படிங்கிறது தான் கிரிக்கெட் வட்டாரங்களில் கடந்த சில நாட்களாக அதிகம் பேசப்பட்டு வருகின்ற டாபிக். சிஎஸ்கே அணிக்கு மீண்டும் வந்த ஒரே ஆண்டில் தன்னை மினி ஏலத்திற்கு முன்பாகவே விடுவிக்குமாறு அஸ்வின் அணி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அஸ்வின் சென்னையை விட்டு வெளியேற காரணம் என்ன? வேறு எந்த அணிக்கு அவர் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன? இல்ல மொத்தமாக ஐபிஎல் விட்டே அவர் ஓய்வு பெற போறாரா? இந்த கேள்விகளுக்கான பதிலை இங்க விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த சுழல் பந்து வீச்சாளர் அஸ்வின் ஐபிஎல் தொடரில் இதுவரை சென்னை, பஞ்சாப், டெல்லி, ராஜஸ்தான், பூனே அணிகளுக்காக ஆடியுள்ளார். இதில் பஞ்சாப் கிங்ஸ் அணியில் கேப்டனாகவும் செயல்பட்டு உள்ளார். இதுவரை 221 ஐபிஎல் போட்டிகளில் ஆடியிருக்கிறார் அஸ்வின். 187 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். அவரின் பவுலிங் சராசரியானது 30.22 ஆக உள்ளது. இதேபோல பேட்டிங்கில் 833 ரன்களை எடுத்துள்ளார். பேட்டிங் சராசரியாவது 13 ஆக இருக்கிறது. தமிழ்நாடு T20 கிரிக்கெட் தொடரான TNPL-இல் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியின் கேப்டனாகவும் அஸ்வின் இருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த அனுபவ வீரர் என்பதால் இவரை 9.75 கோடி ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மெகா ஏலத்தில் எடுத்தது. ஆனால் 18வது தொடரில் இவரின் பந்துவீச்சு அவ்வளவு சிறப்பாக இல்லை. 7 விக்கெட்டுகளை மட்டுமே கைப்பற்றி 33 ரன்களை மட்டுமே எடுத்தார். சிஎஸ்கேவின் பின்னடைவுக்கு அஸ்வினின் மிக மோசமான ஃபார்ம் ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது. ஃபார்மில் இல்லாததை விடவும் தன்னுடைய யூடியூப் சேனலில் அஸ்வின் சொன்ன கருத்துக்கள் தான் சிஎஸ்கே அஸ்வின் உறவில் விரிசல் விழுந்ததற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. சென்னை அணியில் அஸ்வின் இடம்பெற்று இருந்தும் சொந்த அணிக்கு எதிராக அவரது சேனலில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இது ரசிகர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து இனி தனது யூடியூப் சேனலில் சிஎஸ்கே குறித்து கருத்துக்கள் இடம்பெறாது என்று சொல்லி இது தொடர்பான சர்ச்சைகளுக்கு அஸ்வின் முற்றுப்புள்ளி வைத்தார். ஆனால் அதற்குள் நிலைமை கைமீறி போய்விட்டது. இதற்கிடையே ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் ட்ரேடிங்கில் வரவிருப்பதாக தகவல்கள் அடிபட்டன. தோனிக்கு மாற்றான வீரர், அனுபவம் நிறைந்த வீரர் என்பதால் சாம்சனை வாங்கிட சென்னை அணி தீவிரம் காட்டி வருகிறது. சாம்சனுக்கு மாற்றாக 2 வீரர்கள் அல்லது பணம் என்று இரண்டுக்குமே சென்னை தயாராக இருக்கிறது. சாம்சனும் ராஜஸ்தான் அணிக்குள் நடக்கும் உள்குத்துகளால் ஆளை விட்டால் போதுண்டா சாமி என்ற மனநிலைக்கு தான் இருக்கிறாராம். தற்போதைய நிலவரப்படி அஸ்வின், சிவம் தூபே இருவரையும் கொடுத்துவிட்டு அவர்களுக்கு மாற்றாக சாம்சனை வாங்கிட சென்னை முடிவு செய்துள்ளதாம். அனுபவ வீரர் என்பதால் அந்த அணியின் கேப்டன் ஆவதற்கும் அஸ்வினுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இந்திய முன்னாள் வீரரும் கிரிக்கெட் வர்ணனையாளருமான ஆகாஷ் சோப்ராவும் இதை உறுதி செய்துள்ளார். அஸ்வின் ராஜஸ்தான் கேப்டனாகவும் சாம்சன் சென்னை கேப்டனாகவும் நியமிக்கப்படலாம் என தெரிவித்து இருக்கிறார். அஸ்வின், சிவம் தூபே வெளியே செல்வதை சென்னை அணியும் மறைமுகமாக உறுதி செய்துள்ளது. 18 வயது ஆல்ரவுண்டர் அம்ரீஷ் மற்றும் 23 வயது இசக்கி முத்து என 2 தமிழக வீரர்களை அண்மையில் ட்ரையல்ஸ்க்கு அழைத்து சோதனை நடத்தியுள்ளது. சேப்பாக்கம் மைதானம் சுழல் பந்து வீச்சுக்கு ஒத்துழைக்காததும் அஸ்வின் வெளியேறுவதற்கும் ஒரு முக்கிய காரணமாக மாறியுள்ளது. இதை பயிற்சியாளர் பிளம்மிங்கும் சொந்த மைதானம் எங்களுக்கு சாதகமாக இல்லை என்று பல்வேறு பேட்டிகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனால் மினி ஏலத்திற்கு முன்பாக அஸ்வின் சென்னை அணியில் இருந்து விடுவிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. ஒருவேளை அவர் ராஜஸ்தான் அணிக்கு செல்லவில்லை என்றால் ஹைதராபாத், பஞ்சாப், லக்னோ அணிகள் அவரை ஏலத்தில் எடுக்க போட்டி போடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை அணியிலிருந்து அஸ்வின் வெளியேறுவது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.